நம்ம திருச்சி மக்கள்ல எத்தனை பேர் இந்த வழியா போகிறப்பெல்லாம் பல தடவை இந்த மலைய பார்த்துக்கிட்டே கடந்து போயிருப்போம். ஆனா ஒரு தடவை கூட மலை மேல ஏறி இந்த கோவிலுக்கு போனதே இல்லையேன்னு நினைச்சிருக்கீங்களா? அப்படி நீங்க ஒரு தடவை கூட போனதில்லைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கோவில் தானாலும் திருச்சி மக்கள் நண்பர்கள்னு நிறைய பேர்கிட்ட கேட்டால் பெரும்பாலானவர்கள் இன்னும் போனதே இல்லைன்னு சொல்லுவாங்க. திருச்சிலிருந்து தஞ்சாவூர் போற வழியில 15 கிலோமீட்டர் தூரத்துல திருவெரும்பூர்ல இருக்கிற பழமையான சிவன் கோவில் தான் எறும்பீஸ்வரர் திருத்தலம். சுமார் 60 அடி உயரமுள்ள மலை மேல அமைந்துள்ள கோவில் இது. மலை சின்னதுதான்னாலும் மலையும் இந்த கோவிலும் அவ்ளோ அழகு. படிகளும் குறைவுதான், எல்லாருமே சுலபமா ஏறலாம். இந்த கோவில் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர் காலத்தில் உருவானது. சோழ மன்னன் ஆதித்ய சோழல் காவிரி நதிக்கரையில் கட்டிய பல சிவன் கோவில்கள்ல இந்த தலமும் ஒன்றுன்னு சொல்றாங்க. இந்த தலத்திற்கு எறும்பீஸ்வரர் என்ற பெயர் வர காரணமாக ஒரு புராதான கதை இருக்கு. ஒரு காலத்துல ஒரு அசுரனால் துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் எறும்புகளாக மாறி இந்த மலை மீது வந்து சிவபெருமானை வழிபட்டனர். ஆனால் சிவலிங்கம் வழுக்கலாக இருந்ததால் எறும்புகளால ஏற முடியவில்லை. அப்போது சிவபெருமான் தன் தலையை சாய்த்து எறும்புகள் ஏறி வழிபட அருள் புரிந்ததாக கூறப்படுகிறது. அதனால் இந்த சிவபெருமான் எறும்பீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த புனித தலம் தமிழ் சைவ சமயத்தில் முக்கியமான நாயன்மார்களில் ஒருவரான திருநாவுக்கரசரால் தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்று. மாலை நேரத்துல ரம்யமான பக்தி பாடல்கள் ஒலிக்க மலையின் உச்சியிலிருந்து பார்க்கும்போது அழகான நம்ம திருச்சி நகரம் பார்க்கறவங்கள மெய்மறக்க செய்யுது. பழமையும் பக்தியும் இயற்கை அழகும் ஒன்றா சேர்ந்த அற்புதமான சிவஸ்தலம்தான் இந்த திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் கோவில். ஒரு அந்தி சாயிர அழகான மாலை நேரத்துல போய் கோவிலோட அழகையும் சிவனோட அருளையும் பெறுங்க. மறக்காம ட்ரிச்சி குவெஸ்ட ஃபாலோ பண்ணுங்க. வீடியோவை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.